காணாமல் போன தமது உறவுகள் குறித்து தகவல்களை பகிரங்கப்படுத்துவதற்காக அவர்களின் உறவினர்களுக்கு இருக்கின்ற சந்தர்ப்பத்தை தடுக்கும் வகையில் போலியான குற்றச்சாட்டுகள் தம் மீது சுமத்தப்பட்டு வருவதாக காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. அப்பாவி மக்களை திசை திருப்பும் சில அமைப்புகளும் தனிப்பட்டவர்களும் செயற்பாடுகள் கவலை அளிப்பதாக அந்த ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காணாமல் போனோர் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வரும் ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆணையை கவனத்திற்கொள்ளாது உண்மைக்கு புறம்பான தகவல்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. காணாமல் போனோர் தொடர்பில் நேரடியாக முறைப்பாடுகளை தெரிவிப்பதற்கும் தமது காணாமல் போன உறவுகள் தொடர்பில் அறிந்து கொள்வதற்கும் இருக்கின்ற ஒரே மன்றமாக இந்த ஆணைக்குழு மாத்திரமே காணப்படுவதாக அந்த அறிக்கையில் எடுத்துக் கூறப்பட்டுள்ளது. எனினும் ஒரு சிலரை திருப்திப்படுத்தும் வகையில் அத்தகையவர்களின் சுவைக்கேற்ப அந்த அறிக்கை அமைக்கப்படாமைக்கு ஆணைக்குழு பொறுப்பு கூற முடியாது எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காணாமல் போனோர் தொடர்பில் சாட்சியம் அளித்த உறவினர்களுக்கு உரிய பதிலை வழங்குவதற்கான செயற்பாடுகளை கிரமமான முறையில் முன்னெடுத்து வருவதாகவும் ஜனாதிபதி ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. காணாமல் போனோர் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் தோன்றி சாட்சியம் அளிப்பதனை உறவினர்கள் புறக்கணிப்பதன் மூலம் தமது உறவுகள் தொடர்பில் முறைப்பாடுகளை தெரிவிப்பதற்காக அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தை இழக்க நேரிடும் என்றும் ஜனாதிபதி ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. ஆணைக்குழு விசாரணைக்கு மேலதிகமாக காணாமல் போனோர் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக ஜனாதிபதியினால் உயர்மட்ட விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில தரப்புகள் தமது சுய தேவைகளுக்காக காணாமல் போன உறவுகள் குறித்து முறையிடுவதற்கான சந்தர்ப்பத்தை தடுக்கும் வகையில் அப்பாவி மக்களை தவறாக வழிநடத்துவதற்கு முற்படுவதாக ஜனாதிபதி ஆணைக்குழு செயலாளரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.